இப்படி சொல்லுகிறது எபேசியர் 1:17. பவுலடியாருடைய ஜெபம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. கிருபை இருக்குது, வரங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. துக்கமான ஒன்று. அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று ஒரு வார்த்தை புரிய நினைக்கிறேன். வரங்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, தாளங்கள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கான ஞானம், அந்த தெளிவு, அந்த கேட்டுக்கொண்ட பிள்ளையே, அந்த தெளிவு தேவன் உங்களுக்கு தருவாராக. அதாவது அந்த அதை பயன்படுத்துகிற ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, வாய்ப்புகளுக்காய் காத்திருக்காதீர்கள். வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வராது. இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Opportunity is a visitor. It comes once in a while. ஊடகத்தில் பேசுகிறேனே, அது வாய்ப்பு. நான் கடந்த முதல் தேதியிலிருந்து நேற்று இரவு நேரம் வரை தொடர் பிரயாணங்கள். 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையிலே ஊழியம் செய்து முதல் நாள் வந்தேன். அடுத்த நாள் காலையிலேயே இன்னொரு ஊழியம், செங்கல்பட்டில் ஊழியர் கூடுகை. அடுத்த இரவே கும்பகோணம், ஒரு ஊழியருடைய மகள் திருமணம். விளம்பரங்களுக்காக சொல்வது அல்ல இது. தேவன் தந்த கிருபைகளை பயன்படுத்த அந்த கிருபைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாத ஒரு கிருபை நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ தட். இருக்கிற கிருபைகளை அறிந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்ல, உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரு, நோ இட். அதை அறிந்து கொள்ளுங்கள். இதை கொடுக்கப்பட்ட கிருபை எனக்கு தெரியும், எனக்கு என்ன கிருபை இருக்கு, என்ன கிருபை இல்லை என்று புரிய நினைக்கிறேன். உங்களுக்கு என்னை ஒரு அழைத்தார் ஒரு கூட்டத்துக்கு. நீங்க வெளிப்பாடு நீங்க பேர்லாம் சொல்லுவீங்களா? அந்த போய் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு என்ன உங்களுக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆவியாக சொல்லுகிறார், அந்த ஞானத்தையும் அந்த தெளிவையும் அளிக்கிற ஆவி. அப்படியானால் நீங்கள் யோசுவாவின் சந்ததியாய் மாற வேண்டுமானால் you must know what potential you have. உங்களுக்கு இருக்கிற கிருபைகள் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த தெளிவு, அந்த ஞானம். நீங்க நிறைய பேரு, அதாவது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், அகலமான காலை வைப்பது, கட்டடங்கள், பொருட்கள், உபகரணங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கடன் வாங்குறதோட கர்த்தர் பார்த்துப்பார், நிச்சயமாக்க மாட்டார். அது ஆரம்பத்தில் சொன்னேன், யூ நீட் டைரக்ஷன் ஃப்ரம் தி லார்ட். அவரிடத்துல தெளிவு. பாருங்க, நீங்க எல்லாரும் மிக பிரமா